ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் நாட்டு வைப்போம் இல்லையா பேக் சைடில். ஸோ அந்த நாட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம பண்ணலாம். திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப்பு, ஹார்டின் ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, இல்லை வெறும் லெட்டர்ஸு, அவங்கவுங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸு எப்படி வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு எந்த திங்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். பீட்ஸு, குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, கட் பீடு, டியூப் பீடு, இது மாதிரி எது வேணாலும் வச்சு பண்ணலாம். சமிக்கி, சுகர் பீடு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும், ஹெவியாக ஒரு ப்ளவுஸ்க்கு ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அதில் நடுவில் ஒரே ஒரு குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக தெரிகிறதுக்காக நடுவில் ஒரு பேர்ல் பீடு யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒர்க் தான் அது. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சம்மருக்காக 2 மந்த் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல் வேணும்னா நம்மக்கிட்டே மெட்டீரியலும் வாங்கிக்கலாம். இதுதான் 2 மந்த் கிளாஸோட லாஸ்ட் பேட்ச். இந்த சம்மருக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் எப்பயுமே வந்து 2 மந்த் பேட்ச் வந்து வராது. ஸோ கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆரி கற்றுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோனு நான் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு காய வச்சுருக்கேன். இப்போ அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு லேயராக சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். இந்த பீடு தான் கொடுக்கணும், அந்த பீடு தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சுகர் பீட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக மிஷின் த்ரெட் தான் எடுக்கணும். சில்க் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ வந்து எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜரி த்ரெட் எடுத்தால் ரொம்பவும் திக்காக இருக்கும். சில்க் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா நூல் பிரிஞ்சு வர ப்ராப்ளம் வந்து நமக்கு இதில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு அதை வேறு சரி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நார்மலாக மிஷின் த்ரெட்லேயே வந்து எப்பயுமே எந்த பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலும் நார்மல் மிஷின் த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இந்த ஒரு லைனுக்கு ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் 3 mm பீட் வந்து அடுத்த லைனுக்கு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம எந்த பீட் வேணாலும் கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான் அது. நம்ம இது பீட் மட்டும் இல்லாமல் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ திலகம் ஷேப் பண்ணுறேன். திலகம் மட்டும் இல்லாமல் ஹார்டின் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, எந்த ஷேப் வேணாலும் சென்டரில் நான் குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அந்த குந்தன் ஸ்டோனுக்கு பதிலாக மிரர் கொடுக்கலாம். இல்லை சென்டரில் ஏதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லெட்டர்ஸு, ஸோ அது கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ நான் 2 லைனுக்கு வந்து 3 mm பீட் கொடுத்துட்டேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்தது வந்து ஒயிட்டு பேர்ல் பீட் வந்து கொடுக்குறேன். சேம் அதுவும் வந்து அதே சைஸ் தான். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிட் கலர் பேர்ல் வந்து சேம் சைஸ் கொடுக்குறேன். நீங்கள் அடுத்த சைஸ் இதோட பெரிய சைஸ் கூட கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணலாம். என்கிட்ட வந்து சேம் சைஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சேம் சைஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்த லைனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த லைனுக்கு வந்து நான் 4 mm பீட் கொடுக்குறேன். 3 mm பீட் வந்து நம்ம 3 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது 4 mm பீட் கொடுத்து அடுத்த லைனை வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே 4 mm பீட் கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது 5 mm பீட் கொடுத்து நான் வந்து இந்த திலகம் ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த லைனில் 4 mm பீட் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.
அடுத்த லைன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 mm பீட் கொடுத்து இப்போ கவர் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட பேட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நம்ம எண்ணாட் போட்டு எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்குரிய டிப்ஸ் தான் இது, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு ஸ்டிச்சு, ஸோ அதையும் சேர்த்து நம்ம பிரிச்சுட்டு அப்படி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட ஸ்டிச் வந்து சேஃப்டியாக இருக்கும். நம்ம பிரிஞ்சிருச்சு, ஐயோ இங்கேயே எப்படிடா இன்னொரு வேலை எப்படிடா 2 வேலையாயிடுமே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே எப்படியாவது நம்ம அதை அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ரெண்டாவது நமக்கு அந்த இடத்துல அகெயின் வந்து திரும்பி ஏதாவது மிஸ்டேக் வரதான் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் அதுக்கு முந்தின ஸ்டிச்சையும் நம்ம பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலை வந்து பெருசாக இல்லாமல் அந்த சின்னதாக கொஞ்சம் டைமும் நமக்கு அதில் சேவ் ஆகும். நம்ம எடுத்துகிட்டு பண்ணால் 2 வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேயே திரும்பி திரும்பி போட்டு பஞ்ச் பண்ணோம், இல்லை போட்டு நூலில் இழுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா த்ரெட்டு தான் கட் ஆகுமே தவிர வேறு நமக்கு ப்ராப்ளம் வந்து ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன கேட்டால் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்படி தான் சொல்லுவேன். ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதே இடத்துல வந்து திரும்ப திரும்ப பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ஸோ அதே தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரேம் அப்படியே ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரேமை உல்ட்டாவாக திருப்பியிருக்கேன். உல்ட்டாவாக திருப்பி ஃபுல்லாகவே நம்ம எங்கெங்கே ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே க்ளூ கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேட்ச் ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் செய்யணும். எதுக்காகனா நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது கட் பண்ணும்போது தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக சிசர் பட்டுட்டாலும் ஃபுல்லாக நம்ம பண்ண மொத்த ஒர்க்கும் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம ஒரே த்ரெட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ கம் போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு சேஃப்டி. எந்த பேட்ச் ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். 3D ஒர்க் பண்ணாலும் சேம் மெத்தடு தான். ஃபுல்லாகவே க்ளூ போட்டு அதை லேசாக இப்படி கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் க்ளூ வந்து அப்ளை ஆகிற மாதிரி நல்லா காயட்டும். க்ளூ காஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேட்சை. இதே மாதிரி நமக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு 4 பேட்ச் தேவை. ஸோ ஒரு நாட்டுக்கு 2 பேட்ச்சு. ஸோ 2 நாட் வைப்போம், 4 பேட்ச் வந்து நமக்கு தேவை. இதே மாதிரி நம்ம 4 பேட்ச் ரெடி பண்ணி ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஒரே நாட்டில் 2 பக்கம் 2 சைடு வைக்கணும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வைக்கணும் இல்லையா? ஸோ அது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போ இந்த க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக இந்த திலகம் ஷேப்க்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி 2 பேட்ச் பண்ணிவிட்டு அது எப்படி 2 பேட்ச்சு ஒன்று அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பேட்ச் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது வந்து கிராண்டான பேட்ச்சு. இதிலே வந்து சிம்பிளாக சின்ன சைஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணலாம். நமக்கு மெயினாக தேவை அந்த ஷேப், என்ன ஷேப் நம்ம வந்து கொண்டு வரோமோ ட்ரை பண்ணுறோமோ அது வந்து கரெக்டாக வரணும். ரெண்டாவது இதே மாதிரி 4 பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணி க்ளூ போட்டு காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. இந்த வீடியோவில் நம்ம வந்து பேட்ச் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அட்டாச் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதே மாதிரி ஆரி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.